ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க தம்ப்நெயில் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தர்ஷன் போகும்போது ரூம்ஸ்ல இருந்து அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல இருந்து திவ்ய தரிசன டோக்கன் வரைக்குமான ஸ்டேட்டஸ் டிடிடில இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அதுல டிடிடியை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு செப்டம்பர் மாசத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட சேர்த்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் செப்டம்பர் மாசம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையில டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஹோமம் டிக்கெட் ஓபன் பண்ணது பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு அக்டோபர் மாசத்துக்கும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதுல 300 ரூபாய் டிக்கெட் கொடுக்கறனால அக்டோபர் மாசத்துல இருக்கிற புரட்டாசி சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமைக்கு கொடுப்பாங்களா இல்ல பிரம்மோற்சவனால கேன்சல் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ எதுக்கும் நம்ம அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஸோ புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சா, டிக்கெட் கரெக்டா புக் ஆச்சா அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா ஹோமம் அட்டன் பண்ணுங்க. ஹோமம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டிக்கெட்ல அங்க சீல் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் 300 ரூபாய் தர்ஷன் கியூல நீங்க சாமி பார்க்க முடியும். அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஆஃப்லைன்லயுமே நமக்கு கிடைக்கும். எப்படி வாங்குறது, எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும், ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அக்கமடேஷன்ல இருந்து 300 ரூபாய் தர்ஷன்ல இருந்து ஆர்ஜித சேவால இருந்து லக்கி டேப் இந்த மாதிரி நவம்பர் மாசம் வரைக்கும் எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. நவம்பர் மாசத்துக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஏபிஎஸ்ஆர்டிசில ஓபன் ஆகும். இப்போ அக்டோபர் மாசத்துக்கு ஓபன் ஆகிட்டு இருக்கு. நவம்பருக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா அதுல ட்ரை பண்ணுங்க. ஒரு சிலர் கேக்குறீங்க, இப்போ நாங்க ஏபிஎஸ்ஆர்டிசில பஸ் டிக்கெட் புக் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு ஆன்லைன்லயே ரூம்ஸ் புக் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போ கேன்சல் ரூம்ஸுமே நம்ம டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல புக் பண்ண முடியாது. டெய்லி கேன்சல் ஆகிற ரூமை அவங்க ஆஃப்லைன்ல கொடுக்குற ரூம்ல ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஆன்லைன்ல ஒரு தடவை எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்டான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசரா இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுல நமக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸை திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குற டோக்கன்ஸோட அப்டேட், எவ்வளவு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய டைம்ல எவ்வளவு டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம திருமலையில ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல கொடுக்கக்கூடிய ரூமோட அப்டேட் இருக்கு இல்லையா, அதுவுமே அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நமக்கு என்ன இப்போ ரூம்ஸ் போயிட்டு இருக்கு, அவைலபிள் இருக்கா என்னன்றது பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இப்போ நாம போன்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலே ஸோ உங்க பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றாங்க. காலையில 7 மணிக்கு அப்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 10:45க்கு 100 ரூபாய் ரூம் 50 ரூபாய் ரூம் டோட்டல் ரூம்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க, இப்போ எவ்வளவு அவைலபிள் இருக்கு, ஸோ அந்த மாதிரி அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க இன்ஸ்டாகிராம்ல டிடிடியோட அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது காலையில இன்னைக்கு 7:22க்கு கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி இன்னைக்கு காலையில 7:22ஓட ஸ்டேட்டஸ் சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல ரூம் டாரிஃப் 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம் டோட்டலா 1500 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 ரூம்ஸ் இருந்திருக்கு. அதுல அலாட் பண்ணது இந்த டைம் வரைக்கும் அலாட் பண்ணிருக்கிறது எவ்வளவு அவைலபிள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ரூம் 1518 ரூபாய் ரூம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ 10 ரூம் இருந்திருக்கு, 10 ரூமே அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் எப்போ அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா 10:45க்கு காலையில 7:20க்கு அப்புறம் 10:45க்கு அப்டேட் பண்ணதுலயும் பாத்தீங்கன்னா மேல 63 ரூம் அவைலபிள் இருந்திருக்கு. கீழே 1000 ரூபாய் ரூம் 1518 ரூபாய் ரூம் டோட்டலா அப்ப 100 ரூம் இருந்திருக்கு. ஸோ 78 ரூம் அலாட் ஆகி பேலன்ஸ் 22 ரூம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். இதை தவிர வேற என்னென்ன அப்டேட்ஸ் இதுல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ கோகுலாஷ்டமி அதனால உங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ரீவாரி டெம்பிள்ல. அதுக்கு அடுத்து கீழே அப்படியே பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே சர்வதர்ஷனம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத காலையிலேயே அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளவு கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி இருக்கு, எவ்வளவு நேரம் டைரக்ட் சர்வதர்ஷனம் ஆகுது,
வெளியில லைன் வந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்றதுமே டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது இல்லாம டிடிடியோட இஓ மத்தவங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய பிளேசஸ், ஸோ லேட்டஸ்டா எப்படி வந்து கிரௌட் இருக்கு அப்படின்றதெல்லாம் இதுலயே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். இதுலயே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்ரு டோக்கனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் வந்து எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ காலையில 3 மணியோட ஸ்டேட்டஸ் படி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளவு டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல நீங்க போயிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஸ்ரீவாரி மெட்டு காலையில 6 மணியோட ஸ்டேட்டஸ். ஏழைகாலுக்கு வந்து எவ்வளவு டிக்கெட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்களா, ஸோ கரெக்டா இருக்குமா, டீடைல்ஸ் எல்லாம் ரெகுலரா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அங்க பிரதர்ஷன டிக்கெட், ஸோ அது கூட உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றாங்க. அதே மாதிரி நவம்பர் மாசத்துல ஒவ்வொரு நாளும் புக்கிங் ஓபன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த புக்கிங் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்னென்ன புக்கிங்ஸ் அப்படின்றத ப்ரீரீடாவே வந்து இதுல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்டோபர் 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்ல பிரம்மோற்சவம் நடக்க இருக்கு. இந்த பிரம்மோற்சவத்துக்கான விரிவான ஏற்பாடுகள் பத்தி ஏற்கனவே இஓ வந்து 24ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருமலை ஸ்ரீவாரி வெங்கடேஸ்வர சுவாமி சலக்கட்ல பிரம்மோற்சவம் புரட்டாசி மாசம் வருவதையொட்டி கோலாகலமாக நடத்தப்படும் என டிடிடியோட இஓ ஷாம்லா ராவ் வந்து சொல்லியிருக்காரு. அனைத்து துறை அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருமலையில் உள்ள அன்னமயா கட்டிடத்தில் கூடுதல் இஓ வெங்கையா சௌத்ரி அதே மாதிரி மற்ற இஓக்களோட சேர்ந்து சனிக்கிழமை வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசினவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நாட்கள்ல அக்டோபர் 4ஆம் தேதி கொடியேற்றம், அதே நாள்ல மாநில முதல்வர் மாநில அரசு சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிப்பதாக ஸ்ரீ நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரம்மோற்சவத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வாகன சேவை இருக்கும். மாலை 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வாகன சேவை இருக்கும். கருட சேவை மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் 6:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷமும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பல திட்டமிடப்பட்ட சேவைகள் மற்றும் சிறப்புகள் திருமலை ஸ்ரீவாரி கோவில் வந்து தரிசனம் ரத்து செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் தரிசனம் ஆர்ஜித சேவாலாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சுமார் 7 லட்சம் பிரௌனிகள் அதாவது லட்டு வந்து ஸ்டாக் வைக்கப்பட்டுள்ளது. டிடிடி கண்காணிப்பு பாதுகாப்பு பணிகள் மற்றும் மாவட்ட காவல்துறையுடன் பாதுகாப்பு பலத்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா கருட சேவை அன்னைக்கு கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. பொதுவான கட்டளை மையம் மூலம் பாதுகாப்பை தொடர்ந்து கண்காணித்தல். ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை மற்றும் திருப்பதியில் பல்வேறு பொறியியல் பணிகளை செய்து வருகிறோம். பக்தர்களை கவரும் வகையில் மின்விளக்கு அலங்காரங்கள் செய்யப்படும். வாகன சேவைகளுக்கான மாட வீதிகள்ல காட்சியங்கள் மற்றும் பெரிய டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்படும். அக்டோபர் 4 முதல் 12 வரைக்கும் நன்கொடையாளர்களுக்கு அறை ஒதுக்கீடு வந்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் அறைகள் குறைவாக இருப்பதால திருமலையில் அறைகள் கிடைக்காத பக்தர்கள் திருப்பதியில் தங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கல்யாண கட்டா மற்றும் பிற மினி கல்யாண கட்டாக்களில் முடித்திருத்தும் பணியாளர்கள் பக்தர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய ஏற்பாடுகள் வந்து செய்து வருகிறோம். தூய்மை கூடுதல் பணியாளர்களை வழங்குதல் சிறப்பு கவனம். மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டடம், அன்னப்பிரசாத விநியோகம், பால் பெட்டிகள், காலை உணவு முதல் சமையலறை கோடுகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே இதுல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 8ஆம் தேதி கருட சேவை முன்னிட்டு காட் ரோடுகள்ல இருசக்கர வாகனங்கள் செல்வது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் அப்படின்றதுக்கான விரிவான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல பிரம்மோற்சவம் டைம்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஸோ புரட்டாசி மாதத்துல நாங்க தரிசனம் போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணல. அடிஷனலா டிக்கெட் கொடுப்பாங்களா இல்ல எஸ்எஸ்டியை கேன்சல் பண்ணிட்டு டைரக்ட் சர்வ தரிசனமா விடுவாங்களா அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், நேரடி சர்வதர்ஷனத்துல கியூ எல்லாமே ஃபில் ஆகி வெளியில டிபிசி வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்றது டிடிடியோட அபிஷியலான அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கும் விடுமுறை அப்படின்றனால கிரௌட் இருக்குங்க. நாளைக்கு நாளானிக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்களும் இந்த வீக்கெண்ட்ல தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.